வணக்கம். பிஜி ப்ராஜெக்ட் வைவாக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ளஸ் அங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அங்கே கொஸ்டின்ஸ் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. பிஜி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அந்த ஃபைனல் இயரில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் நீங்கள் நான் ஒரு 6 விஷயத்தை சொல்ல போகிறேன். அந்த 6 விஷயத்தை மட்டும் 5 + 1 6 விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, உங்களுடைய ஃபஸ்ட்டு டாப்பிக்கை வந்து ஏன் செலக்ட் பண்ணீங்க, ரீசன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் த டாபிக் நம்பர் 1 தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரெண்டாவது, லிட்ரேச்சர் ரிவ்யூ. அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் டாபிக் சம்மந்தப்பட்ட ஒரு 10 - 15 ரிசர்ச் பேப்பர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு தான் அந்த டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த படிக்கிறது மூலியமாக நீங்கள் இந்த ரீசன் சொல்ல முடியும். எதனால் இந்த ரிசர்ச் கேப் கண்டுபிடிச்சி ஃபைனலாக இதை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லணும். ரிசர்ச் கேப் அப்படின்னு என்னென்னா, ஏற்கனவே இதிலெல்லாம் நிறைய பேர் இப்போ அப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ அதிலிருந்து புதுசாக ஒரு வியூ எடுத்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அது பழசுலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப எப்படி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் ரிசர்ச் கேப். ஸோ ரீசன் ஃபார் த செலெக்ஷன், லிட்ரேச்சர் ரிவ்யூ, ரிசர்ச் கேப். புரிஞ்சிச்சுங்களா? இந்த ரிசர்ச் கேப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்னா ஒரு மினிமம் 2 - 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். உங்கள் ப்ராஜெக்டில் என்ன எய்ம் பண்ணீங்க, என்ன வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத ஒரு 3 சென்டென்ஸில் நீங்கள் ஷார்ட்டாக சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்க. இப்போ உதாரணத்துக்கு லிட்ரேச்சர் ரிசர்ச் அப்படின்னா என்ன தியரி யூஸ் பண்ணீங்க. இப்போ இஎல்டி ரிசர்ச்னா அகெயின் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்க, என்ன சாம்பிள் செலக்ட் பண்ணீங்க, எப்படி அதை நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் லிட்ரேச்சர் ரிசர்ச்சில் உதாரணத்துக்கு எந்த டெக்ஸ்ட் எடுத்தீங்க, அந்த டெக்ஸ்ட்டை எப்படி டெக்ஸ்டுவல் அனாலிசிஸ் எப்படி பண்ணீங்க, என்ன தியரிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தீங்க, அது எல்லாத்தையும் தெளிவாக சொன்னால் தான் ரிசர்ச் மெத்தடாலஜி. அதுக்கப்புறம் ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து அனாலிசிஸ் சாப்டர். அந்த அனாலிசிஸில் வந்து என்ன ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்தீங்க, அதை எப்படி அனலைஸ் பண்ணீங்க, அதிலிருந்து என்ன அவுட்கம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ அந்த அவுட்கம்மை வந்து நீங்கள் அனாலிசிஸ் சாப்டரில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனல் கன்க்ளூஷனில் மட்டும் நீங்கள் இதிலிருந்து இந்த ப்ராஜெக்டில் என்ன கண்டுபிடிச்சிங்கிறது ப்ரீஃபாக சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ரெஃபரன்சஸில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் என்ன புக்கு ரிசர்ச் பேப்பர் என்னெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும். இவ்வளோ தான் சிம்பிள். இது வந்து ப்ராஜெக்டோடைய பிபிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. இது பிபிடியாக இருக்கலாம் அல்லது ஆரலாக ப்ரெசர்னால இது இந்த ஆர்டரில் தான் பேசணும். அடுத்தது இப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களை கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்லைடு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ரீசன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் த டாபிக்னா அந்த கேள்வி வராது. ஒருவேளை இல்லைன்னா கேட்பாங்க, எதனால் இந்த டாபிக் எடுத்தீங்க, எதனால் இந்த ஆத்தரை செலக்ட் பண்ணீங்க, எதனால் இந்த பர்டிகுலர் நாவல் அல்லது ட்ராமா ஸ்டோரி எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கணும். அடுத்தது அந்த பர்டிகுலர் ஆத்தர் வேறு என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ப்ளஸ் இதில் வேறு என்ன மாதிரி லேட்டஸ்ட் ரிசர்ச்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்தபடியாக நீங்கள் என்ன தியரி எடுத்து, உதாரணத்துக்கு ஃபெமினிசம் எடுத்திருக்கீங்க, அல்லது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் எடுத்திருக்கீங்க, அல்லது போஸ்ட் ஹியூமனிசம் எடுத்திருக்கீங்க, அல்லது போஸ்ட் மாடர்னிசம் எடுத்திருக்கீங்கன்னா எதனால் அதை எடுத்தீங்கன்னு கேட்கலாம். அது சம்மந்தப்பட்ட சில அதர் கேள்விகள் கேட்கலாம் அந்த தியரியை பேஸ் பண்ணி. அடுத்தபடியாக நீங்கள் ஃபைண்டிங்ஸ் சொல்லுவீங்க. அந்த ஃபைண்டிங்ஸை பேஸ் பண்ணி கேள்வி, இது எப்படி இந்த ஃபைண்டிங் வந்தது, இதை ஏன் நீங்கள் வேறு மாதிரி ஃபைண்ட் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது கன்க்ளூஷனுக்கு வந்து உதாரணத்துக்கு அந்த கன்க்ளூஷனில் உங்கள் ரிசர்ச்லேருந்து வந்ததா அல்லது சும்மா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. நீங்கள் பண்ண ரிசர்ச்லேருந்து வந்திருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு தெளிவாக ஐடியா நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாவே எந்த கேள்வி கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது ப்ராஜெக்டை வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏனோ தோணை நீங்கள் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ தெளிவாக, ஏன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வருவாங்க, வந்துட்டு அவங்க கேட்பாங்க, நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். அதனால் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது இன்னும் ஒரு ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் டிப்ஸ் என்னென்னா, ஒருவேளை உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மார்க் வைவா நடத்துனாங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அவர் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். நீங்களே மாறி மாறி உங்கள் 2-3 பேரை ஒன்றா உட்காந்துட்டு கேட்டுட்டு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டு பழகிக்கிங்க. இப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிஜி ப்ராஜெக்டை நல்லா பண்ணிங்கன்னா, இன்றைக்கி வந்து இப்போல்லாம் எம்ஃபில் கிடையாது, அடுத்து டைரெக்டாக பிஹெச்டி தான். பிஜி ப்ராஜெக்ட் ஒழுங்காக பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பிஹெச்டி ஜாயின் பண்ணுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஏனோ தானேன்னு பண்ணாதீங்க. இதிலிருந்து ஒழுங்காக பண்ணால் இந்த பிஜி ப்ராஜெக்டவே நீங்கள் பிஹெச்டிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை வந்து கரெக்டாக பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்லிவிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், மறுபடியும் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? வணக்கம்.